90s அண்ட் 2K கிட்ஸோட அல்டிமேட் ஈவினிங் நாஸ்டால்ஜியா ஹெய்டி கேர்ள் ஆஃப் த ஆல்ப்ஸ் வெறும் ஒரு கார்ட்டூனா இல்லாம அது ஒரு லிட்டரல் ஸ்ட்ரெஸ் பஸ்ட்னு தெரியுமா? இந்த மாதிரி ஹிடன் சைல்ட்ஹுட் சீக்வல்ஸும் அன்லாக் பண்ண இப்போ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. உண்மையிலேயே ஹெய்டி வெறும் ஃபேண்டசி இல்ல. 1880 யோவானா ஸ்பீரி எழுதின வேர்ல்ட் ஃபேமஸ் நாவல் தான் இது. சுவிட்சர்லாந்துல இருக்க மைன்ஃபீல்டுங்கிற ரியல் லொகேஷன்ல உள்ள டார்ஃபிங்கிற வில்லேஜ்ல தான் இந்த ஸ்டோரி நடக்குது. தன்னோட பேரண்ட்ஸ் இழந்த ஒரு 5 வயசு குழந்தை தான் நம்ம ஹெய்டி. உலகத்தை வெறுத்து போய் மலையில தனியா வாழ்ற அந்த பிட்டரான ஆல்மெங்கல் தாத்தா மனசையே இந்த குட்டி பொண்ணு தன்னோட பியூர் அன்பால மாத்திருப்பா. நம்மளாம் அந்த ஷோவை சுட்டியில தமிழ் ஹிந்தி டப்ல பாக்குறப்போ இது நம்ம ஊர் ஷோ தான் நினைச்சிருந்திருப்போம். ஆனா உண்மை என்னன்னா யூரோப், ஏசியா, சவுத் அமெரிக்கான்னு உலகம் ஃபுல்லா அந்த டைம்ல ப்ரோட்காஸ்ட் ஆன பிக்கஸ்ட் குளோபல் அனிமே தான் இது. அமெரிக்கால டெக்ஸ்டல் லேபரேட்டரி மாதிரி ஹை ஸ்பீட் கேயோட்டிக் கார்ட்டூன்ஸ் ஓடி இந்த டைம்ல உலகம் ஃபுல்லா இருக்க கிட்ஸ் இந்த ஸ்லோ பேஸ்ட் சோலோ ஹீல் பண்ற பீஸ்ஃபுல் வைப்புக்கு தான் அடிமா இருந்தாங்களே. அந்த தாத்தா பண்ற மெல்டட் சீஸ் பட்டா இருக்கட்டும், அந்த ஃப்ரெஷ் கோட் மில்க், அது மட்டும் இல்லாம அந்த ஆல்ப்ஸ் மலையோட பியூர் எஸ்கேபிசம், அதெல்லாம் ஒரு கோல்டன் ஏரான்னு தான் சொல்லணும். ஃபிராங்க்ஃபோர்ட் சிட்டில வீல் சேர்ல இருந்த கிளாரா இந்த ஸ்விஸ் ஆல்ப் நேச்சர் அண்ட் கோட் மில்க்னால மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும் போது உலகம் ஃபுல்லா இருக்க கிட்ஸை லிட்டரலா எமோஷனல் ஆக்கி அதை வச்ச ஒரு பீக் மொமெண்ட் இது. உங்களுக்கு இந்த ஷோவை மறுபடியும் ரீவாச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல ஹைடின்னு ட்ராப் பண்ணுங்க. உங்க கேங்ல எப்பவும் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி மச்சான் முதல்ல போய் ஹைடி பார்க்க ஆரம்பியும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணா போயின்னு சொல்லுங்க. அப்படி நம்ம பேஜ் ஒன்று ரீச் ஆனதும் கண்டிப்பா அந்த ஒரிஜினல் ஹைடி மவுண்டன்ஸ்க்கே நம்ம நேரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.